ஹலோ ஜேஃபம் வியூஸ். இப்போ நம்ம ஓர்லிகான் ஸ்டேஷன்லேருந்து நம்ம லிங்க் ஃபேக்ட்ரி, ஆக்சுவலாக சாக்லேட் ஃபேக்ட்ரி டூரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். 4:30 மணி ஸ்லாட் புக் பண்ணியிருக்கோம். டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 14 CHF வந்துச்சு. ஸோ மீதி அங்கே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட ஹிஸ்ட்ரிலாம் என்ன முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் ஆல்மோஸ்ட் என்னை இந்த ட்ரிப் ஃபுல்லுமே இந்த மாதிரி ஜர்க்கினில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதை கலக்கலாம் முடியலை, இதை போட்டுக்கிட்டே ஃபீவர் இருந்துச்சு. ஸோ டேப்லெட்டோட தான் சுற்றிட்டுருக்கேன். ஓகே, நான் மீதி லிங்க் ஃபேக்ட்ரி போய் ரீச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ஜேஃபம் வியூஸ். இந்த ஆர்லிகான் ஸ்டேஷன்லேருந்து ஏறி நம்ம கில்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனில் ப்ரொனவுன்ஸ் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தால் விட்டுருங்க, நான் வாயில் வரல. ஸோ கிளின்ஸ்பர்க்ன்ற ஒரு ஸ்டேஷனில் இறங்கி நம்ம இந்த லிங்க் ஃபேக்ட்ரிக்கு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த லேக் வியூ சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் அதை சில பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கும் காமிக்கிறேன் அந்த லேக் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். என்னடா ஆல்வேஸ் இவன் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸில் இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இல்லைன்னா இருக்க முடியல. லேக் அந்த சைடு ஃபுல்லுமே வீடு. ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஃபுல்லு மரம்லாம் காஞ்சி போய் இலைகள்லாம் இல்லாமல் அப்படி இருக்கு. இங்கேருந்து இங்கே பாருங்களேன், அந்த பிளேஸ் சூப்பராக இருக்குது. பிரிட்ஜ் அப்படியே மேலே ஏறுது. பட் இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. நிறைய லிங்க் ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்லி ஒரு 4:30 தான் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு நைட் ஃபீலிங் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே லைட் கம்மியாயிரும். ஸோ இந்த சீசனில் இங்கே சைன் போர்டு இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வீடுலாம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், அருமையாக இருக்குல்ல. அப்பா, இந்த ஊரில் நடக்க விட்டே கொள்றான்டா சாமி. எங்கே போனாலும் நட நட நட. ஒரு சைடு வெயிட்டு கம்மியாக ஆசையாக தான் இருக்குது. அதுக்குன்னு இப்படியா நடக்கிறது? நம்மளுக்கு பிடிச்ச டைம் நடக்காமல் நந்தியான ஒரு கம்பல்சரியில் நடக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா, சேவல் மாதிரிலாம் இருக்குது பின்னாடி. லிண்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு லிண்டு வந்துட்டோங்க. கொஞ்சமாச்சு இது பக்கமாக இருக்கே ஸ்டேஷனில் இருந்து. அந்த பில்டிங் பேக் சைட்லேருந்து காமிக்கிறேன். நேற்று நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனோம்ல, அங்கே எப்படி டெக்கரேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லுமே ட்ரீஸில் லைட்டிங்காக வச்சு செம்மையாக இருக்குது. பார்க்குறீங்களா? பாருங்கள், இங்கேருந்து நான் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணுக்கு. உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், லைட்டிங்கோட அது சூப்பராக இருக்குது இடமே. நம்ம ஃபேமஸ் லிங்க் ஃபேக்ட்ரி முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது உள்ளுக்குள்ளே போகலாம். டிக்கெட் நம்ம கையில் இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்துடலாமா? பார்க்கலாங்க. கிறிஸ்மஸ் டைம்னால என் கையை பார்த்தீங்களா அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு. க்ளவுஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. நானும் இதை எடுத்துகிட்டு ஏதாச்சும் போகலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க கிறிஸ்மஸ் டைத்தில் பார்க்குறதுக்கு. எதுக்குள்ளே போகணுன்னு தெரியலையே. இதுக்குள்ளே போகலாமா?
எல்லா ட்ரீலையும் லைட் மாட்டி வச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ள போகலாம் நம்ம. ஆஹா, இது நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய பிக்சர்ஸில் பார்த்துருக்கேன். என்ட்ரன்ஸ்லேயே இதை வச்சுருக்காங்க. ஜேஃபம் வியூஸ். இப்போ நம்ம வந்து இந்த லிங்க் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்த ஃபோனில் தான் வ்ளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மைக்கில் வந்து ஆக்சுவலாக இங்கே ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாவது லக்கேஜ் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது என்னோடய மைக்கும் சேர்த்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக டைமில் அதனால் திருப்பி அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு லேட் ஆகின்றனால சரி இதிலே வ்ளாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக கேட்குதுன்னு தெரில. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை இந்த சாக்லேட் டூரை பற்றி உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். என்ட்ரன்ஸ் ஆனோடனே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பின்னாடி வச்சுருக்காங்க. வச்சுட்டு ஸோ இங்கே வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ இங்கே வந்து சாக்லேட் டூர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஸோ அதில் சொல்லும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது நான் யூஸ் பண்ணுற போகிறதில்லை இப்போது. சாக்லேட் டூர் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரிக்கு முன்னாடி வச்சிங்கன்னா அந்த லாங்குவேஜில் அது வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதை எடுத்து இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வந்து முன்னாடி வைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜில் அது வந்து சொல்லிகிட்டே வரும் போல். சரி வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம். சாக்லேட் டூர். ஓகே, மீன்ஸ் இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. எப்போ வந்து இவங்க இதை வச்சாங்க, ஆக்சுவலாக எப்போ வந்து இவங்க இங்கே ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேபி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து அது தேவையில்லை. நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. எல்லாருமே க்யூவில் இருக்காங்க. பட் எல்லோரும் அதை காதில் வச்சுருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரி வந்து கேட்டுக்கிட்டேன். அங்கே முன்னாடி ஆக்சுவலாக நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த டிக்கெட் நம்ம வாங்கணும் இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்கு தான் க்யூ நிற்கிறாங்க. என்னடா தனியாக நிற்கிறான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்மளோட வந்தவங்க அந்த சைடு நிற்கிறாங்க. அதனால தான் நான் இந்த ஓரத்தில் நிற்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து காமிக்கிறேன். கேட்குதுன்னு தெரில. பட் ப்ராபப்ளி கேமரா பக்கத்தில் வச்சுருக்கேன். ஆமாம், பட் காதில் வச்சாலே சரியாக கேட்க மாட்டேங்குது அது. ஸோ நம்ம கீழே வேணும்னாலும் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா இங்கே வேணுன்னா கூட. ஸோ இந்த ஆடியோ டூர் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து இது பக்கத்தில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணால் ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்தில் போயிட்டு ப்ளஸ் பண்ணால் ப்ளே ஆகுது. ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்குதா, எவ்வளோ தூரம் கேட்குதுன்னு தெரில. பட் இது நமக்கு தேவையில்லை, உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். ஐயோ வைக்க முடியலையே. அப்பாடா வச்சாச்சு ஒரு வழியா. Willkommen auf der Chocolate Tour im Lindhome of Chocolate. Willkommen in unserer Welt. Welcome to the Chocolate Tour at the Lindhome of Chocolate. Welcome to our world. Eine Welt voller Leidenschaft für Schokolade. A world full of love for chocolate. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து சாக்லேட் எப்படி உருவாச்சு, ஸோ இந்த ஃபேக்ட்ரி எப்படி வந்து இங்கே வந்துச்சு, இவங்க வந்து லிண்டுன்ற ஒரு கம்பெனி, அவங்க எப்படி இங்கே ஃபோன் பண்ணாங்க இங்கே சுவிட்சர்லாண்டில் ஜூரிச்சில். நம்மளுக்கு தெரியும் சுவிட்சர்லாண்ட்னா ஒரு 3-4 விஷயம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸ்விஸ் சாக்லேட், வாட்ச், அப்புறமேட்டு பனிக்கட்டி, அப்புறம் ஸ்விஸ் மாடு. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஞாபகம் வர்ற ஒரு இடத்துல இந்த சாக்லேட் டூரும் ஒன்று. ஸோ இது வந்து கொக்கோ ஃப்ரூட் நினைக்கிறேன். இதுலேருந்து தான் நம்ம வந்து சாக்லேட் வந்து இவங்க தயாரிக்கிறாங்க. அதை தான் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது வாழை மரம். பட் வாழை மரத்தில் இந்த நார்லாம் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. பார்க்கலாம், அதை பற்றி ஏதாவது போட்டிருக்கான்றதும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே ஃபுல்லுமே வந்து இந்த சாக்கோ கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு அந்த சின்ன குருவி கத்துற மாதிரி சவுண்ட் எல்லாமே அழகாக
சூப்பராக வச்சுருக்காங்க. அது சாக்கோ, அது கொக்கோ. பட் இது என்ன ஃப்ரூட்? அதுவும் இதே ஃப்ரூட் தானே? எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை ஒவ்வொரு பக்கத்தில் வந்து நம்ம வச்சோம்னா ஸோ இதோட ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு வந்து சொல்லணும். அந்த மாதிரி அந்த ஃபோன் எடுத்தோம் இல்லையா, சாக்லேட் டூரோட ஃபோன், அதை நம்ம எடுத்து ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கு இல்லையா அங்கே பக்கத்தில் வந்து ஸோ அதை வந்து நம்ம கொண்டு போய் வச்சோம்னா ஆக்சுவலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுக்கலை. ஏன்னா எடுத்தாலும் அதை நான் தான் கேட்க முடியும், உங்களோட கேட்க வைக்க முடியாது. அதோடய சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக வருது. உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ், இந்த சாக்லேட்லாம் அப்படி போட்டிருக்காங்க. வித்யுத்துக்குலாம் அது ரொம்ப பிடிக்கும், பார்த்தா சந்தோஷப்படுவான். அதோட ரூட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சாயில் அண்ட் ரூட், இதோ அந்த கொக்கோ ட்ரீ இருக்குல்ல அதோட மண்ணும் அதோட ரூட்டுங்க. அந்த மரம் இப்படி தான் இருக்குமா? செம பாலிஷாக இருக்குது. இவங்க பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்களா, இது இப்படி தான் இருக்கான்னு தெரியல. இவங்க எப்படி எடுக்கிறாங்க அந்த கொக்கோ ஃப்ரூட்ன்றது டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க, எப்படி கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரத்துலேருந்து எடுத்து ஸோ என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம இருக்கிற மாதிரி அந்த குயில் கத்துற சவுண்டு அந்த மாதிரிலாம் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தான் ஒவ்வொரு இதுலேயும் ஸோ நீங்கள் ஹியரிங் கைட் வச்சுருப்பாங்க. இங்கே போய் நீங்கள் அதை கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி சொல்லும். இதுலேயே வந்து ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு போட்டிருந்தாங்க. இங்கே ஃபெர்மெண்டேஷன் இப்படி நடக்குது, அதை எப்படி பதப்படுத்துகிறாங்கன்றதை இந்த டிஸ்பிளேயில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு ஒரு அந்த ஃபீலே வரணுன்றக்காக அது ஃபுல்லுமே டிஸ்பிளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறாங்க, பதப்படுத்துகிறாங்க இதை. எல்லாமே கட் பண்ணி தனியாக பிரித்து எடுத்து போடுறாங்க. அந்த கொக்கோ ஃப்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணால் உள்ளுக்குள்ள அந்த சின்ன சின்ன விதை மாதிரி இருக்குது, அதில் தான் க்ரஷ் பண்ணி பண்ணுறாங்க போல். இப்படி தான் எடுத்து பதப்படுத்துகிறாங்க. ஆனால் அவ்வளோ நீட்டாக அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறது, மூணாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளே நினைக்கிறேன் கல்டிவேஷன் பண்ணுறது. இது செகண்டு. ஆக்சுவலாக இது தேர்ட் டிஸ்பிளே ஃபெர்மெண்டேஷன். இது வந்து ஃபோர்த்தில் வந்து குவாலிட்டி செக் பண்ணுறாங்க. அதோட குவாலிட்டி செக் பண்ணி ஆக்சுவலாக எடுத்து வைக்கிறாங்க. இங்கே வந்து லைவாகவே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லைவாகவே நம்ம பார்க்கலாம் அதோடய ஃப்ரூட்ஸு. ஸோ என்ன கூடையில் வந்து அதை கல்டிவேட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்றது போட்டிருக்காங்க. ஓகே, அது நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் ஃபீலிங் வரணுக்காக அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டிக் எதுக்கு ப்ரோ? இந்த ஸ்டிக்கை வச்சு தான் இழுப்பாங்களோ
ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் இதுதான் அந்த கொக்கோ சீட் நினைக்கிறேன். இதுதான் அந்த கொக்கோ சீட் நினைக்கிறேன். நம்ம அந்த முன்னாடி அந்த டிஸ்பிளேயில் பார்த்துருப்போம். அதில் கொஞ்சம் அந்த பழத்தை வந்து பிரித்து எடுத்த உடனே ஒயிட் கலராக இருந்திருக்கும். அதை காய வச்ச உடனே ஸோ இந்த மாதிரி வந்து கலரில் மாறிடுதுங்க. ஸோ அதை காய வைக்கிறது தான் இந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க போகலாம். இது என்ன, அந்த வாழை இலை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பட் ஓகே, அந்த குவாலிட்டி செக்கிங் பண்ணுற ப்ராசஸ். ஐயோ சூப்பராக இருக்குங்க இடம். அதெல்லாம் அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது. மேபி அது 3D வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு ரவுண்ட் அப்படியே காமிக்கிறேன். இதுதானா ஃபஸ்ட்டு சாக்லேட் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. நானும் எடுத்து வச்சுக்கிறேன், லேட்டராக தான் படிக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஜெர்மனில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது இங்கிலீஷ். அதுதான் இந்த சாக்லேட்டோட ஹிஸ்ட்ரி. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க, இதை பாஸ் பண்ணி இதை படித்து பார்த்துக்கோங்க. முன்னாடி வந்து எப்படி அவங்க தயாரிச்சிருக்காங்கன்றதை போட்டிருக்காங்க. பக்கத்தில் கூட போய் காமிக்கிறேன். இங்கே வந்து அந்த சவுண்ட் மூலியமாக நம்ம கூட செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சாக்லேட்டை வச்சு அரைக்கிறது. நம்மளே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபுல்லுமே டிஸ்பிளே. அந்த கொக்கோ சீடு வந்த பிறகு இந்த மாதிரி அம்மியில் வந்து அரைக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் ஒன்று ஒன்றா வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதை அரைச்சிட்டு அதை என்ன சொல்கிறது, தயிர் கிடைக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து அதில் கடைவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் உண்மையான சீட்ஸா இல்லை 3D விஷுவலில் வச்சுருக்காங்களான்னு எனக்கும் தெரியலை. ஒரிஜினல் சீட்ஸ் மாதிரி தான் இருக்குது. கல். ஓகே, பையன் தனியாக வறுத்தெடுத்துட்ருக்கான். நம்ம அந்த சைடு போயிடலாம். இந்த கொக்கோ சீட்டை வந்து முன்னாடி அரைக்க யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஹெவி கல். நம்ம இதில் இது கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும், இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. இது என்னன்னு தெரியல. இது என்ன ப்ரோ உங்களுக்கு தெரியுது? அதாவது இது போட்டிருக்காங்க இங்கே The Spanish conqueror stirs the chocolate drink with monimola. இதுதான் அது. இதில் வச்சு தான் குடிப்பாங்களா? Little whiskey, making it even more delicious with the intense. The wooden whiskey, 20th century. இல்லை முன்னாடி யூஸ் பண்ண சாக்லேட் வந்து காஃபி மாதிரி குடிச்சிருக்காங்க இப்போவீங்க. வெயிட் போடுற மிஷின் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
அந்த அம்மா அந்த அரை அரைச்சிட்ருக்கு. இவன் என்னடானா அதை பிடிச்சி அரைச்சிட்ருக்கான். ஆ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து அந்த டிஸ்பிளே வச்சு முடித்தாங்க. அதுக்கப்புறம் லைவாக வந்து இந்த செகண்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன வச்சுருக்காங்கன்றது பார்க்கலாம். 3வது பில்டிங். அதுக்குள்ள என்ன நடக்குது? சாக்லேட் அரைக்கிறது இருக்கா, என்ன பண்ணுறது, பவுடர் பண்ணுறாங்க. சாக்லேட் க்ரீமாக தாங்க இருக்காது. இதை வந்து அந்த சாக்லேட் மோல்ட் போல், ஸோ அந்த இதை வச்சு இந்த இந்த ஷேப்பில் வந்து சாக்லேட் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி நிறைய மோல்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த சாக்லேட் மோல்டு வந்து எவால்வ் ஆகிட்டே வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக வச்சு இவங்க வந்து வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் மோல்டில் வந்து சாக்லேட் வந்து வச்சுருக்காங்க. இயர்லேயும் ஸோ எவால்வேட் ஆகிட்டே இருந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ எல்லாமே மிக்சிங்கில் செய்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டு பொருள்லாம் இதுலேருந்து வெளியில் செப்பரேட் பண்ணி அப்புறமேட்டு க்ரஷ் பண்ணுவாங்க. க்ரஷ் பண்ணி நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து சாக்லேட்டாக மாறுது. The left hand cylinder is containing the white chocolate. What you can see here. ஸோ முன்னாடி இல்லாமல் நம்ம பார்த்தது வந்து சாக்லேட்ஸு. இப்போ வந்து சாக்லேட்டோட பட்ரு, சுகருக்கு வந்து இனிப்புக்காக சுகரு, அது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்றோம்னா அந்த மாதிரி இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். White chocolate. Take milk powder or sugar. Because it's missing cocoa liquors, you don't need to punch here. So this process you don't need for white chocolate. ஆக்சுவலாக இங்கே ஸ்பூன் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஜூஸில் வந்து சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. கொஞ்சம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மில்கி ஷேப்பில் இருக்கியா டேஸ்ட் இதை இங்கே வச்சிட்றேன், எடுக்க முடியலை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் கலர் இருக்கலாம். நானா சாரி இழுக்கணுமா? இழுத்தாச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கும். மில்கி பார் டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் டேஸ்ட் பண்ணுவோம்.
ஜஸ்ட் வந்து இதை புல் பண்ணி சாக்லேட் டேஸ்ட்டை வந்து டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருந்துச்சு. இது சாக்லேட் ஃபஸ்ட்டு வந்து மில்கி பார் டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து சாக்லேட். ஆஹா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. இது லைட் கலராக இருக்குது, இது கொஞ்சம் திக் கலராக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வந்து லைட் கலரில் சாக்லேட். இது கொஞ்சம் டார்க் கலரில் இதை டேஸ்ட் பண்ணுவோம். செம்மையாக இருக்குது தான் டார்க் சாக்லேட். சாப்பிட்டே இருக்கலாம் போல. நான் சுகர் வரணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்குள்ளே போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே இன்னொரு இடம் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். கை நீட் தான் சாக்லேட் வரும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து லிக்யூடாக சாக்லேட் வந்துச்சு. பட் இது வந்து சாக்லேட் பீசஸ் வரணும். எவ்வளோ சாக்லேட் பீஸ் எல்லாமே சேம் தான் நினைக்கிறேன். அவ்வளோனா அதுக்கு தாங்க கொண்டு தான் போக இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி, பெப்பர், நட்ஸு, சினமன், ஹாசல்நட், காஃபி பவுடர், இளநீ தான் வச்சுருக்காங்க. இந்த டெஸ்ட்லேயுமா சாக்லேட் பண்ணுவாங்க. இதுலேயே கோகோனட்டு, ஜிஞ்சரு, ஆரஞ்சு, லைமு, பெப்பர்மெண்ட்டு, வெண்ணிலா நிறைய அந்த ஷேப்பில் வச்சுருக்காங்க. இன்னொன்று எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்துச்சுப்பா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. இந்த ஓகே, இந்த க்யூபாக இருக்குல்ல, ஆப்போசிட்டில் இருக்க மிஷின் வந்து அந்த டேஸ்ட் நினைக்கிறேன். கோகோனட் தான் என்னதுங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது, தெரியாது நினைக்கிறேன். Und beim Sprüngli Da hat wohnt das Nani. Ding, Schatz. Die, Da wohnt Ulko. ரொட்டேட் பண்ண முடியுதுங்க. ஃபேக்ட்ரி டூர் முடிஞ்சா ஐ திங்க் ஃபேக்ட்ரி டூர் முடிஞ்சு இது வேணும்னா நம்ம சாக்லேட்டை வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம வேணும்னா டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
முடிஞ்சாலும் அவ்வளோதான். ஃபேக்ட்ரி டூர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே முன்னாடி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வச்சுருக்காங்க. பட் கொண்டு போக முடியாது. என்ன சொல்கிறது, கொண்டு போக முடியாது. பட் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி அள்ளிட்டுலாம் போக முடியாது. சும்மா 2-3 கையில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2-3 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். பட் அவ்வளோவா அள்ளிட்டு கொண்டு போக முடியாது. ட்ரை பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்ம 1-2 எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 எடுத்துக்கலாம். அள்ளிட்டுலாம் போக முடியாது. டேஸ்ட்டுக்கு எல்லாத்துலேயும் 2 You can take one of each. Okay? ஆஹா, ஓகே. ஒன்று தான் எடுக்க சொல்கிறாங்க. ஒன்று இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளேவர் ஒவ்வொரு மாதிரி போட்டுருக்காங்க. எடுக்கலாம். ஒன்று இந்த சாக்லேட் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு நம்ம இந்த லிண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் என்னென்ன இருக்குன்றத கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பாய் ஜெய்ஃபம் வியூஸ். பாய் 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 பாய். கீழே வந்து சாக்லேட் ஷாப் இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபேக்ட்ரி டூர் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகலாம். மேபி ஏதாவது ஆஃபரில் இருந்தால் நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா வெளில இங்கே நிறைய மார்க்கெட்ஸ்லேயே கிடைக்கும். பட் என்னென்னா இப்போ புதுசாக ஏதாவது இவங்க ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரேட் அதிகம்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சாக்லேட்ஸ் இப்போ கரண்ட்டாக எங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன்.